பிரியமானவர்களே, இந்த ஆராதனையிலே திருவாளர் ஒய்பி ஜெபராஜ் செல்ல பீட்டர், பெங்களூர், சன் ஆஃப் திரு ஜே இயேசுவடியான் பால்ராஜ் அவர்கள் 2 ஆசீர்வாத தட்டு ஆலய கட்டுமான பணிக்கென்று அர்ப்பணித்திருக்கிறாங்க. ஒரு தட்டில் 2.400 கிராம் தங்கத்தோடு ஒரு ஆசீர்வாத தட்டும், 2வது தட்டையும் திரு ஒய்பி ஜெபராஜ் செல்ல பீட்டர், பெங்களூர், சன் ஆஃப் திரு ஜே இயேசுவடியான் பால்ராஜ் தங்க கம்மல் 2.800 கிராம். இதையும் இந்த 2 தட்டையும் ஆலய கட்டுமான பணிக்கென்று ஆசீர்வாத தட்டாக அர்ப்பணித்திருக்கிறார்கள். ஆராதனை முடிந்தவுடன் தொடர்ச்சியாக இந்த அருமையான தட்டு கட்டுமான பணிகளுக்கு என்று ஏலம் விடப்படும். தலைகளை நின்றவாறே தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, 124வது தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை ஆசரிக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த வல்லமையான இந்த பண்டிகையின் வாக்குத்தத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். அப்பா, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும் என்று சொன்னது போல ஆண்டவரே, பிந்தின ஆலயம் தேவையின் மத்தியில் கட்டப்பட்டது, பிந்தின ஆலயம் நெருக்கத்தின் மத்தியிலே கட்டப்பட்டது, பிந்தின ஆலயம் பரிசுத்தத்திலே கட்டப்பட்டது. அவருடைய மகிமை பெரிதாய் இருக்கும் என்று சொல்லி ஒரு உன்னதமான ஒரு தேவனுடைய வார்த்தையை தந்து ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்த கிருபைக்காய் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த பண்டிகை ஆராதனை நாங்கள் செலுத்திருக்கிற காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அருமையான திருச்சபையின் பிள்ளைகள், பெரியோர்களாக, வயதான பெற்றோர்களாக, தாய்மார்களாக, வாலிப சகோதர சகோதரிகளாக, சிறு பிள்ளைகளாய், குட்டி பிள்ளைகளாய் ஆண்டவரே, இந்த அருமையான ஆலயத்தில் முன்பாக வந்து கடந்த நாட்கள் முழுவதும் தேவன் பாராட்டின சகல கிருபைகளை, நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் எண்ணி நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உடைய பிள்ளைகள் செலுத்திருக்கிற தோத்திர காணிக்கைகளை அங்கீகரித்துக் கொண்டு ஆண்டவரே, உடைய கரத்தை நீட்டி அவர்களை தொட்டு ஆசீர்வதித்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அப்பா, நான் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன், வாழாகாமல் தலையாவா என்று சொன்னது போல என் தேவ ஜனங்கள் பட்டணத்திலும் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்படியாய் ஆண்டவரே, நீங்க கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். வியாதிகள், பலவீனங்கள், சோர்வுகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உயர் கல்விகளை ஆசீர்வதிங்க. இந்த அருமையான திருச்சபையிலிருந்து நல்ல தலைவர்கள், நல்ல ஆண்டவரே அதிகாரிகள் எழும்பத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் நீங்க கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, திருச்சபையின் பிள்ளைகள் பல்வேறு இடங்களில் இருக்கிறார்கள். இருக்கிற இடங்களில் நல்ல பாதுகாப்பை கர்த்தர் தருவீராக. எல்லா விதமான வன்கண்கள், பொறாமை ஆவிகள், வஞ்சகத்தின் ஆவிகளுக்கு கர்த்தர் விலக்கி காத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, புதிய ஆலய கட்டுமான பணிகளை இம்மட்டுமாய் ஆசீர்வதித்து தந்த தேவன் தொடர்ந்து இந்த பணிகளை ஆசீர்வதிப்பேன் சொல்லி வாக்கு கொடுக்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். அப்பா, இந்த அருமையான ஆராதனையிலே அருமையான திருவாளர் ஒய்பி ஜெபராஜ் செல்வ பீட்டருக்காக, சன் ஆஃப் திரு ஜே இயேசுவடியான் பால்ராஜ் அவர்களுக்காக நன்றிகளை ஏறெடுக்கிறோம். குடும்பத்தின் பிள்ளைகள் அர்ப்பணிப்போடு, ஜெபத்தோடு, பொறுத்தையோடு கூட ஆண்டவரே, இந்த கட்டுமான பணிகளுக்கு என்று வைத்திருக்கிறேன் இந்த ஆசீர்வாத தட்டை கர்த்தர் அங்கீகரித்து பிள்ளைகளை நிறைவாய் என் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை ஆண்டவரே பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. இவ்விதமாய் நாங்கள் யாவரும் இணைந்து இந்த மேலான பணியை நிறைவேற்ற ஆண்டவரே எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆலயத்தில் நடக்கிற எல்லா ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பாடகர் குழுவை ஆசீர்வதிங்க, கமிட்டி அங்கங்களை ஆசீர்வதிங்க, பாடசாலை ஆசீர்வதிங்க, ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்களை ஆசீர்வதிங்க சுவாமி. எங்கள் அருமையான கிராமமும் திருச்சபையும் நாள்தோறும் வளர்ந்து பெருகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஜெபம் பண்ண கடவோம். வீரதான குருநாதா பிரசன்னா மருளீரே, பிரிய சீட நடுவிலே பிரசன்னமானவரை பிதாவோடும் ஆவியோடும் இணைந்தோரே தேவ
நாம் செலுத்துவோம் தேவனுக்கு. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமை உள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையாயிருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிர்வாணங்களையும் பூமியையும் அவைகள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர். மனிதனையும் ஒரு சாயலாக உண்டாக்கினீர். அவன் பாவத்தில் விழுந்த போது புது சிருஷ்டியின் முதல் பலனாக நீர் அவனை மீட்டுக் கொண்டீர்.